2020 சர்வதேச போட்டிகளின் வரலாறு இலங்கைக்கு சாதகமாக இருக்கிறது. கடைசி 5 போட்டிகளையும் இலங்கை தொடர்ச்சியாக வென்றிருந்தாலும் இந்த ஷேக் ஜயத் மைதானம் அபுதாபியிலே இலங்கை அணி இதுவரை காலமும் பாகிஸ்தானை ஒரு தடவை தானும் வீழ்த்தியதில்லை. ஏனைய அணிகளுக்கு எதிராக இலங்கை 5 போட்டிகளை வென்றெடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் அணிக்கு எதிராக சந்தித்த 3 போட்டிகளிலும் தோற்று போயிருக்கிறது. எனவே இன்று அபுதாபியிலே இலங்கை பாகிஸ்தானை அபுதாபியிலே வைத்து வந்த முதலாவது சந்தர்ப்பத்தை சாதனையை உருவாக்கப் போகிறது போல தெரிகிறது. இலங்கையின் பலம் மனவலிமை இரண்டும் பாகிஸ்தானை விட ஒப்பீட்டளவில் அதிகம். காரணம் என்னன்னு சொன்னா, பாகிஸ்தான் கடந்த போட்டியில் இந்தியாவிடம் தோற்றது ஒன்று. அண்மைக்கால இந்த கைகுலுக்கல் சர்ச்சை முதல் கடந்த போட்டியில் இடம்பெற்ற ஹரிஸ் ரவுஃப் மற்றும் ஃபர்ஹான் ஆகியோரது சர்ச்சை வரை ஏராளமான சர்ச்சைகள் அவர்களை சூழ்ந்திருப்பதால் போட்டியிலே கவனம் செலுத்தக்கூடிய அந்த நிலைமை அவர்களிடம் இல்லை என்று சொல்ல தோன்றுகிறது. அந்த வீரர்கள் கொஞ்சம் கவனச்சிதறலே இருக்கிறார்கள். அதை ஒன்றுபடுத்த வேண்டியது மைக் ஹெசன் மற்றும் அணித்தலைவர் சல்மான் அலி ஆகியோரது கடமை. அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாகிஸ்தான் அணியை வீரர்கள் போட்டிகளை கவனம் செலுத்துங்கள், வேறு விடயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள் என்று அவர்களை கன்சன்ட்ரேஷனை மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இலங்கை அணி ஒரு துடிப்போடு இருக்கிற அணி, அதுவும் முதல் 3 போட்டிகளை ஒரு வென்ற உற்சாகத்திலே இருக்கின்றார்கள். பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கண்ட தோல்வி மட்டுமே இலங்கைக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இந்த நாளில் வெல்ல வேண்டிய ஒரு தேவை 2 அணிகளுக்கும் இருக்கிறது. தோற்றால் அவர்கள் அப்படி இருந்த போது நெட் ரன் ரேட்டில் தப்பித்து உள்ளே வரலாம். வென்றால் உற்சாகமாக இலங்கை இந்தியாவை சந்திக்கலாம். அது 26ஆம் தேதி இந்த சூப்பர் 4 இறுதிப் போட்டியாக அமையும். பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷ் அணி. எனவே இந்த போட்டி அதன் முக்கியத்துவம் வெற்றி பெற வேண்டும் என்ற தேவையை உருவாக்கி இருக்கிறது 2 அணிகளுக்கு. ஆசிய கிணத்தின் முதல் போட்டிகள் போல அல்லாமல் அதற்கு பிறகு வந்த போட்டிகள், குறிப்பாக பிரிவு ரீதியிலான ஆட்டங்களின் கடைசி ஆட்டங்களும் சூப்பர் 4 முதல் 2 ஆட்டங்களும் நிறைய ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த போட்டிகளாக அமைந்திருக்கிறது. எனவே துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமாக ஆடுகளங்கள் மாறிக்கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் பந்து வீச்சாளர்களின் முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக உணரப்படக்கூடிய போட்டிகளாக இவை மாறப்போகின்றன. குறிப்பாக இலங்கையின் ஆரம்ப பந்து வீச்சாளர்கள் 2 பேரும் சிறப்பாகவே செய்திருந்தார்கள். கடந்த போட்டியில் நுவான் துஷாரவுக்கு கொஞ்சம் அடி விழுந்தது. எனவே இன்றைய போட்டியில் அவர்களையும் அதுபோல இலங்கையின் நிரந்தரமான நம்பகமான விக்கெட் டேக்கராக இருக்கின்ற வானிது ஹசரங்கவையும் இலங்கை அணி நம்பி களமிறங்க வேண்டிய தேவையும் அடுத்த 2 பந்து வீச்சாளர்கள் பகுதி நேரமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் முழுமையான பந்து வீச்சாளராக வருகின்ற 4வது பந்து வீச்சாளராக இருக்கலாம், அவர்களது பங்களிப்பு இங்கே தேவைப்படும். முக்கியமாக 2 அணிகளின் களத்தடுப்பும் இன்று கூர்ந்து நோக்கப்படும். முக்கியமாக இன்றைய நாளில் அவதானிக்கப்படக்கூடிய விடயமாக 2 அணிகளின் தலைவர்களது துடுப்பாட்டம், மத்திய வரிசை அவர்கள் எவ்வாறு கட்டியெடுப்பு போகின்றார்கள் என்ற விடயம் பார்க்கப்படும். ஒப்பீட்டளவில் இன்று அபுதாபியில் இடம்பெறுகின்ற இந்த முக்கியமான போட்டியை பார்க்கும்போது நாணய சுழற்சியின் முக்கியத்துவம் இதர விடயங்களை தாண்டி இலங்கை அணி பாகிஸ்தானை விட கொஞ்சம் அதிகமான மன உறுதி, வரலாற்றின் மிக முக்கியமான அழுத்தம், இதுபோல இலங்கையின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் தொடர்ச்சியாக எல்லா போட்டிகளிலும் காட்டி வருகின்ற ஆதிக்கம் ஆகியவற்றோடு பலம் பொருந்திய அணியாக உள்ளே நுழைவது போல இருக்கிறது. பாகிஸ்தான் அணியில் ஒரு தெளிவான மேட்ச் வினர் இன்னும் கையை தூக்கி கொண்டு வெளியே வராத சூழ்நிலையில் அது இலங்கைக்கு இன்னும் அதிகமான சாதகத்தன்மையை வழங்கும் என்று எதிர்பார்க்கிறேன்.